திரு சுந்தரமூர்த்தி அவர்கள், முனைவர் சுந்தரமூர்த்தி அவர்கள் வேலூரைச் சேர்ந்தவர். பெங்களூர் இந்திய அறிவியல் கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்று அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றில் பேராசிரியராக பணியில் இருந்து ஓய்வு பெற்று இன்று மென்பொருள் துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்காவில் வசிப்பவர். டென்னசி மாநிலம் நாஷ்வில் என்ற ஊரில் வசிக்கிறார். அங்குள்ள தமிழ் அமைப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கிறார். விளக்கு அமைப்பின் நிறுவன உறுப்பினர் மட்டுமல்ல, அதில் தொடர்ந்து செயலாளராக இருக்கிறார். இந்த விளக்கு அமைப்பின் முதுகெலும்பாக செயல்பட்டு இத்துடன் 26 வருடங்களாக கடந்து துடிப்புடன் இதில் செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த அமைப்பின் செயலர். அவரை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். இவ்விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அமெரிக்க தமிழ் இலக்கிய அமைப்பான விளக்கு சார்பாக அன்பும் வணக்கமும். விழாவிற்கு தலைமையேற்று விருதுகள் வழங்கவிருக்கும் விளக்கு அமைப்பின் நிறுவனர் தலைவர், இன்றைய தலைவர் டாக்டர் கோபால்சாமி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனைவிற்கான விருது பெறும் திரு விட்டல் ராவ் அவர்களையும், புனைவெளி எழுத்துக்களுக்காக விருதை திருமதி வைதேகி ஹெர்பர்ட் அவர்களின் சார்பில் பெற வந்திருக்கும் திருமதி கிருஷ்ணப்பிரியா அவர்களையும் விளக்கு அமைப்பின் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வைதேகி அவர்களின் பங்களிப்புகளை திறனாய்வு செய்து பேச வந்திருக்கும் மென்பொருள் வல்லுநர் திரு மனோஜ் அண்ணாதுரை. அவர் எனக்கு நேரடியாக தெரியாது, பார்த்ததில்ல. இது வந்திருக்காரா? ஓகே, வணக்கம். அவர்களையும் இன்னொரு பேச்சாளர் கவிஞர் டாக்டர் குட்டி ரேவதி அவர்களையும் அவங்க தெரியும், எனக்கு அவங்க வரணும்னு நினைக்கிறேன். விட்டல் ராவ் அவர்களின் படைப்புலகத்தை திறனாய்வு செய்து பேச வந்திருக்கும் லாவண்யா சுந்தரராஜன், கோபாலகிருஷ்ணன், பாவண்ணன் ஆகிய 3 எழுத்தாளர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். இவ்விழாவை ஒருங்கிணைத்து நடத்தும் நண்பர் வெற்றிவேல் அவர்களையும், விழாவை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் மதுமிதா அவர்களையும், இன்றைய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் விளக்கு அமைப்பின் நெடுநாள் உறுப்பினர் டாக்டர் தேவ் வைத்தியலிங்கம் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு விளக்கு உறுப்பினர் வருவதாக சொல்லியிருந்தார். அவர் டாக்டர் ஜானகிராமன். டாக்டர் ஜானகிராமன் அவர் தான் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை துவங்க பெரிய கொடை அளித்து அதை முடித்து வைத்தவர் அவர்தான். அவர் இங்கே சென்னையில் தான் இருக்கார். வருவதாக சொல்லியிருந்தார். இப்போ குட்டி ரேவதியும் வந்துட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் வரதுக்கு முன்னாடி உங்களை வரவேற்றுட்டேன். ஓகே, சரி, வாங்க. மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து இலக்கிய ஆர்வலர்களும் விளக்கு சார்பாக நன்றியுடன் கூறி வரவேற்று அமர்கிறேன். வணக்கம். இப்போது கோபால்சாமி அவர்கள், இவர் விளக்கு அமைப்பின் தலைவராகவும் பொருளாளராகவும் 1994 முதல் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். திரு கோ ராஜாராம், மு சுந்தரமூர்த்தி ஆகியோருடன் இணைந்து விளக்கு அமைப்பை ஏற்படுத்தியவர். 1998 விளக்கு அமைப்பை மேரிலாந்து மாநிலத்தில் இலக்கிய தொண்டு நிறுவனமாக பதிவு செய்தார். 1995 வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கத்தின் தலைவராகவும் அமெரிக்க தமிழ் சங்க பேரவையின் தலைவராகவும் பணியாற்றியவர். வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தின் தென்றல் இலக்கிய இதழின் ஆசிரியராக பணியாற்றியவர். கவிதை, கட்டுரை, சிறுகதைகளில் முயற்சி செய்துள்ளவர். திராவிட மொழிகளின் ஒப்புமைகளில் ஆர்வம் கொண்டவர். கோவை மாவட்டத்தில் பிறந்த இவர் 1985 அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார். நாசாவில் வானியற்பியலராக பணியாற்றி வருகிறார். அவரை விளக்கு விருது அறிக்கை வழங்கி விருது வழங்க அழைக்கிறேன். விளக்கு பரிசிலுக்குரிய எழுத்தாளர் விட்டல் ராவ் அவர்களே, அடுத்த பரிசுக்கு உரிய வைதேகியாரின் பேரலாராக வந்திருக்கும் கிருஷ்ணப்பிரியா அவர்களே, விளக்கு செயலர் சுந்தரமூர்த்தி அவர்களே,
விளக்கின் இந்திய தொடர்பாளராக செயல்பட்டு வரும் நண்பர் வெற்றிவேல் அவர்களே, இந்த விழாவிலே பேச வந்திருக்கும் எழுத்தாளர்களே, இலக்கிய ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். கடந்த 30 ஆண்டுகளாக விளக்கு செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த விளக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆர்வம். மிக சிறு குழுவே இந்த விளக்கு நிறுவனத்தின் அடிப்படையாக இருக்கின்றது. அந்த குழுவிலே ஏறத்தாழ 25 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். சில வாழ்நாள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 3-4 புரவலர்கள் இருக்கிறார்கள். ஆரம்பத்திலே ஒரு விருதின் போது எழுத்தாளர் சாரு நிவேதிதா அவர்கள் ஒரு இலக்காரமாக சொன்னார், இது ஒரு சிறு நண்பர்களின் குழாத்தால் நடத்த பெறும் ஒரு விளக்கு இயக்கம் என்று. அதில் எங்களுக்கு மாறுபாடு இல்லை, நாங்கள் சிறு குழு தான். ஆனால் நாங்கள் விளக்கடியில் இருந்து கொண்டு இந்த விளக்கு சிறப்பாக வெளிச்சம் பாய்ச்ச வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த வகையிலே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவை. இன்னும் இந்த விளக்கை இன்னும் பல பரிமாணங்களில் எடுத்து செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. உங்களுடைய ஒப்புதலும் உங்களுடைய ஆலோசனைகளும் அதற்காக வரவேற்கப்படுகின்றன. முதலிலே இன்று விளக்கு விருது பெறுபவர் எழுத்தாளர் விட்டல் ராவ் அவர்கள். அவர்களுடைய பேட்டிகளை படிக்கும் பொழுதும் அவர் அண்மையில் அமெரிக்க கூட்டு தமிழ்ச் சங்கத்தின் ஒரு நேர்காணலில் அவரோடு ஆன்லைனில் நான் உரையாடியது நினைவிருக்கின்றது. இவருடைய வாழ்க்கை குறிப்பை நான் படிக்கும் பொழுது என் மனதில் தோன்றிய பிம்பம், மேலை நாடுகளில் உங்களுக்கு தெரியும், பாறை ஏறுதல் ஒரு மிகச் சிறப்பான ஒரு பயிற்சி விளையாட்டு என்று சொல்வார்கள். அந்த பாறை ஏறும் வீரர்கள் படியெல்லாம் இருக்காது. பாறையிலே ஏதோ ஒரு சின்ன மெட்டோ கங்கோ கிடைத்தால் அதிலே கால் விரலையும் கை விரலையோ பதித்து தன்னை மேலே ஏற்றி செல்கின்ற ஒரு விளையாட்டு அது. அதுபோலத்தான் அவருடைய இலக்கிய வாழ்க்கையும் அவருடைய சாதாரண வாழ்க்கையும் இருந்திருக்கிறது என்பது மிக ஆச்சரியப்பட்டு போனேன். இன்று அவர் மலை ஏறி உச்சிக்கு வந்து நிற்கிறார். விளக்கு அவர் மீது வெளிச்சம் பாய்ச்சுவது போக அவர் விளக்கின் மீது இப்பொழுது வெளிச்சம் பாய்ச்சி கொண்டிருக்கின்றார். அவரை பற்றி மிகவும் அறிந்த அறிஞர்கள் பேச இருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றி நான் பேசாமல், எங்களுடைய நடுவர் குழுவினர் இவரை தேர்வு செய்வதற்காக தயாரித்த ஒரு சைட்டேஷன், அதை நான் வாசித்துவிட்டு அவரிடம் விருது வழங்க இருக்கின்றேன். நடுவர்கள் விட்டல் ராவ் பற்றி 50 ஆண்டுகளுக்கு மேலாக புனைவுலகிலும் எழுத்துலகிலும் செயல்பட்டு வரும் மூத்த படைப்பாளி, இடையறாத நம்பிக்கையுடன் தொடர்ந்து படைப்பாற்றலுடன் இயங்கி வருபவர், ஓவியர், கலை விமர்சகர், 9 நாவல்கள், 5 சிறுகதை தொகுப்புகள் மற்றும் நுண்கலைகள், உலக திரைப்படங்கள் குறித்த பல கட்டுரை நூல்கள் வெளியாகியுள்ளன. நம் பெருமிதற்குரிய தமிழின் சிறந்த கலை இலக்கிய ஆளுமை. நன்றி. அடுத்ததாக புனைவிலி இலக்கியத்துக்காக பரிசு பெறுபவர் வைதேகி ஹெர்பர்ட் அவர்கள். வைதேகியார் அமெரிக்கா தமிழ் மக்களுக்கு புதியவர் அல்ல. பழங்காலமாகத்திலிருந்து அவர்கள் தமிழ்ச்சங்கங்களிலும் கலந்து கொண்டு தமிழ்ச்சங்க மலர்களில் கட்டுரை எழுதியிருக்கிறார். ஸோ அவரை பற்றி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவருடைய முக்கியமான பங்களிப்பு சங்க தமிழ் இலக்கியங்களை தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பு செய்தது. எத்தனையோ பேர் செய்திருக்கிறார்கள். அவருக்கு முன்னோடியாக இருந்த ஏ.கே. ராமானுஜன் என்ற பேராசிரியர்
சிகாகோவிலிருந்து அதை மொழிபெயர்த்திருக்கிறார். அமெரிக்க நண்பர் ஜார்ஜ் ஹார்ட் என்ற பேராசிரியர் நிறைய மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். ஆனால் வைதேகியாரினுடைய சிறப்பு என்னவென்றால், அவர் மொழிபெயர்த்ததோடு அவற்றை டிஜிட்டல் உலகத்துக்கும் கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பு. ஏனென்றால் தமிழின் நெடிய இலக்கிய மரபுக்கு சங்க இலக்கியம் ஒரு நடுப்புள்ளி என்று சொல்லலாம். அந்த சங்க இலக்கியங்கள் ஓலை வடிவில் இருக்கும் பொழுது அந்த ஓலை வடிவத்தில் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் அவற்றை அச்சுக்கு கொண்டு வந்தார்கள். அது கொண்டு வரும் பொழுதே ஏற்கனவே எத்தனையோ இலக்கியங்கள் காணாமல் போய்விட்டன. ஓலையிலிருந்து அச்சுக்கு மாற்றிய ஆறுமுக நாவலர், உவே சாமிநாதையர் போன்ற சிறந்த தமிழ் தொண்டு புரிந்தவர்களால் அது நடைபெற்றது. அதன் மூலமாக தமிழர்கள் தங்களுடைய இலக்கியங்களை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அதுபோல அச்சு ஊடகத்திலிருந்து இப்பொழுது டிஜிட்டல் உலகத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை கணக்கில் கொண்டு மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார். அவருடைய இணையதளத்துக்கு சென்றீர்களானால் எல்லா இலக்கியங்களுக்கும் சுட்டுக்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் அந்த உலகத்தில் பயணம் செய்ய வேண்டிய டிஜிட்டல் உலகத்தில் பயணம் செய்ய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார். அந்த வகையிலே அவர் செய்தது எப்படி பனையோலையிலிருந்து அச்சுக்கு வந்ததோ, அச்சிலிருந்து டிஜிட்டல் உலகத்துக்கு மாறுவதில் அவர் பெரும் பங்களிப்பு செய்திருக்கின்றார். ஏனென்றால் இப்பொழுது ஆங்கிலத்தின் வழியாக நிறைய பேர் தமிழ் இலக்கியங்களை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள், ஆர்வமாக இருக்கிறார்கள். அண்மையில் ஒரு செய்தி படித்தேன். ஜெர்மனியிலே பல கோடி டாலர்கள் செலவில் தமிழ் இலக்கியத்தை முன்படுத்த ஒரு பெண்மணி முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் நமக்கு இவை இல்லாமல் போயிருந்தால் நம்மளுடைய இலக்கிய மரபு நமக்கு தெரிந்திருக்கார். எனக்கு அண்மையில் ஒரு நினைவு தோன்றியது. பல காலம் பயன்படுத்திய ஒரு முதல் வரி, சங்க இலக்கிய முதல் வரி, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது எல்லாரும் பயன்படுத்துகிறார்கள் இப்பொழுது. அது கூட கேளீர் என்று சொன்னால் உறவினர், நண்பர் என்ற பொருள். ஆனால் கேளீர் என்பதை விட்டு கேளீர் என்று போட்டு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி போடுறாங்க. அது தவறு, கேளீர் தான். ஆனால் அந்த சொல்லில் புதிய அறிவியல் பரிமாணங்கள் அதற்கு இருக்கின்றன. சற்றேறக்குரிய 70,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்டு மனித இனம் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் மரபணு சோதனை செய்து பார்த்தால் உலகின் எந்த மூலையில் இருக்கின்ற மனிதனும் உறவினர் தான் என்பது தெரிய வரும். அந்த கேளீர் என்பது அறிவியல் பூர்வமாக இன்று மரபணு ஆய்வு மூலமாக நமக்கு தெரிகிறது. அதேபோல் தொல்லியல், இது போன்ற எல்லா துறைகளிலிருந்தும் மக்கள் அனைவரும் ஒன்றே என்பது தெரிய வருகிறது. அதை மிகச்சிறப்பாக அன்றே சொல்லியிருக்கிறார்கள். இதை அறிவியலின் கருத்தில் சொன்னார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த பொது நோக்கு பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிறப்பான செய்தியை நம் அனைவருக்கும் கொண்டு தந்திருக்கும் வைதேகியார் அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. இப்பொழுது வைதேகியரை பற்றி நம்ம நடுவர்களின் பரிந்துரையை படிக்கின்றேன். பல்கலைக்கழகங்களில் கூட்டு முயற்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அசாத்திய மொழிபெயர்ப்பை பணியை தன் கடும் உழைப்பாலும் அயராத முயற்சியாலும் தனி ஒருவராக சாத்தியப்படுத்தியிருப்பவர் வைதேகி ஹெர்பர்ட். சங்க இலக்கியங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த மகத்தான பணி இவருடையது. இவர் 18 சங்க இலக்கிய தொகை நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததோடு அவற்றை வெளியிடவும் செய்தார். இவற்றை இணைய வழியில் வாசிக்கவும் வகை செய்திருக்கிறார். ரஷ்ய பேர் இலக்கியத்தை தனியொரு பெண்மணியாக ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்த கான்ஸ்டன்டின் கார்னெட்டின் மகத்தான பணிக்கு இணையான அரும்பணி இது. வைதேகியாரின் பேராளராக வந்திருக்கும் கிருஷ்ணபிரியா அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள அழைக்கின்றேன்.
இந்த 2 விருதுகளை அளித்ததோடு ஒரு சிறு அறிவிப்பை வெளியிட விருப்பப்படுகிறேன். 2023ஆம் ஆண்டு நான் இங்கு வந்திருந்த பொழுது விளக்கு நடுவர்களையும் மற்றும் நண்பர் வெளி ரங்கராஜன், டாஸ்கி மருது ஆகியோரை சந்தித்து ஒரு சிறு உரையாடலை நிகழ்த்தினோம். அப்பொழுது இந்த புனைவெளி இலக்கியத்தை தாண்டி இன்னொரு பரிசை ஏற்பாடு செய்ய நான் ஆசைப்படுவதாக சொன்னேன். அதற்கு பிறகு விளக்கு செயற்குழுவும் இந்த பிற நண்பர்களோடும், அம்சன்குமார் போன்ற நண்பர்களோடும் சேர்ந்து கலந்தாலோசனை செய்து ஒரு பரிசை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனுடைய உள்ளடக்கம் சிற்பம், ஓவியம் போன்ற கவின்கலைகளும், அதேபோல் அரங்கியல் மற்றும் ஆவணப்படங்கள் ஆகிய அடங்கிய ஒரு கலைப்பரிசை ஏற்பாடு செய்கிறோம். அதுக்கு தக நமது நடுவர் குழுவையும் மாற்றி அமைக்க இருக்கிறோம். ஏனென்றால் இந்த நடுவர் குழுவின் பணி இந்த விருதோடு முடிகிறது. அடுத்த நடுவர் குழுவை நாங்கள் தேர்வு செய்யும் பொழுது இதையும் கருத்தில் கொண்டு தேர்வு செய்ய இருக்கின்றோம். இந்த அறிவிப்பை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. ஏற்புரை வழங்குவதற்காக வந்திருக்கும் கிருஷ்ணபிரியா அவர்களை அழைக்கணும். கிருஷ்ணபிரியா தமிழ் வரலாறு, தொல்லியல் மற்றும் சங்க இலக்கிய ஆர்வலர். இன்று விருது பெறும் சங்க இலக்கிய வல்லுநர் திருமதி வைதேகி ஹெர்பர்ட் அவர்களுடன் இணைந்து எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அவங்களோட சேர்ந்து பண்ணுறதுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எ லேண்ட் ஆஃப் தி ஆன்சியன்ட் டிராவிடியன்ஸ் என்னும் நூலை எழுதியுள்ளார். 2 தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். 2024ஆம் ஆண்டு சிறந்த மொழிபெயர்ப்புக்கான SRM தமிழ் பேராயத்தின் விருதை பெற்றவர். விளக்கு விருது பெறும் வைதேகி ஹெர்பர்ட் சார்பாக திருமதி கிருஷ்ணபிரியா அவர்களை இப்பொழுது ஏற்புரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கிறோம். தடங்களுக்கு மன்னிக்கவும். விளக்கின் புரவலர் திரு விஜய் ஜானகிராமன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரை எழுந்திருக்க சொல்ல. தமிழ் மாமணி விருது சமீபத்தில் தமிழ் மாமணி விருது வாங்கியிருக்கார். தமிழக அரசின் தமிழ் மாமணி விருதை அண்மையில் பெற்றிருக்கிறார். நன்றி. இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது எனது முதல் மேடை. இது மட்டுமல்ல, எனது நூல் மொழிபெயர்ப்பு என்று எல்லாமே என் வைதேகி அம்மாவால் தான் சாத்தியப்பட்டது. ஸோ இதை சாத்தியப்படுத்திய விளக்கு அமைப்புக்கு எனது நன்றி. அவரது மாணவியாக அவர் சார்பாக இந்த விருதை வாங்கி கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. அவர் வார்த்தைகளிலே ஏற்புரையை படைக்கிறேன். விளக்கு எனக்கு அளித்த இப்பரிசுக்கு மிகவும் நன்றி. AK ராமானுஜம் அவர்களின் சங்க இலக்கியத்தை பற்றின கட்டுரைகளை படித்த பின்னர் தான் நான் சங்க இலக்கியத்தை கற்றேன். அவர் கூறினார் போல், ஒருவரின் மரபு ஒருவரது பிறப்புரிமை அன்று, அதை அவர்கள் முயன்று பெற வேண்டும் என்பதை உணர்ந்து என் தமிழ் மரபை நான் முயன்று கற்றறிந்தேன். பேரறிஞர்கள் உரைநூல்கள் மூலம் கற்றபின் பிறருடன் பகிர வேண்டும் என்று கருதி மொழிபெயர்த்து சொல்லுக்கு சொல் பொருள் கொடுத்துள்ளேன். 10 பாட்டு, குறுந்தொகை ஆகிய சங்க நூல்களுக்கு எளிய தமிழ் உரையும் எழுதியுள்ளேன். ஒவ்வொரு தமிழரும் நம் மூதாதையர் நமக்கு விட்டு சென்ற பெரும் செல்வமான சங்க இலக்கியத்தை கற்க வேண்டும் என்பதே என் விருப்பம். நீங்கள் எனக்கு அளித்த இந்த பரிசு பலரையும் ஊக்குவிக்கும் என நான் நம்புகிறேன். நன்றி. அவரது சொற்களிலேயே சொல்லிவிட்டேன். நன்றி. ஒரு ஏற்புரை அளிக்க திரு விட்டல்ராவ் அவர்கள் வர இருக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு கேள்வி முன் வச்ச, இத்தனை இது பண்ணியிருந்தீங்க, அந்த ஒரு பாடல் இருக்குது, எங்களுக்காக 2 வரி பாடிடுங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னார். இருந்தாலும் நமக்கு ஒரு கடப்பாடு இருக்கு இல்லையா, அதை எல்லார் முன்னாடியும் நான் அதை கேட்டுக்கிறேன். ஏற்புரை கொடுங்கள். முடிந்தால் நாங்கள் வற்புறுத்தலை எங்களுடைய கடப்பாடுக்காக கேட்குறோம். உங்களுடைய பாடல்களையும் கொடுங்கள். பாரதி புத்தகாலயம் நாகராஜன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். எல்லோருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி ஒரு பாடலை பாடுகிறேன். இந்த பாடல் வேதநாயகம் பிள்ளை எழுதிய ஒரு பாட்டு. இந்த பாட்டு காப்பி ராகத்தில் பாடப்பட்டது. இந்த பாட்டை என்னுடைய இசை ஆசிரியர் வாலு சுந்தரம் என்பவர்
என்னுடைய 5ஆம் வகுப்பு நான் படிக்கும்போது எனக்கு இசை ஒரு பாடமாக அந்த காலத்திலே இருக்கும். அவர் எனக்கு இந்த பாடலை பயிற்சி அளித்தார். அது என் நினைவில் இருந்து நான் பாடுகிறேன். நாளே நல்ல நாள், நாளே நல்ல நாள், புண்ணியம் செய்யும் நாளே நல்ல நாள், புண்ணியம் செய்யும் நாளே நல்ல நாள். ஆளும் வேதநாயகன், ஆளும் வேதநாயகன் தாளினை பூஜிக்கும் நாளே நல்ல நாள். வேதமும் புரியவர் போதமும் தேவசங், வேதமும் பெரியவர் போதமும் தேவசங்கீதமும் முதலான நாதங்களுடன் செய்யும் நாளே நல்ல நாள், புண்ணியம் செய்யும் நாளே நல்ல நாள். அமெரிக்க தமிழ் வாசகர்கள், தமிழ் ஆர்வலர்கள் சேர்ந்து அமைத்த விளக்கு இலக்கிய அமைப்பின் செயலர் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள், தலைவர் திரு கோபாலசாமி அவர்கள், அதன் இந்திய பொறுப்பாளர் தொடர்பாளர் திரு வெற்றிவேல் அவர்கள், திருமதி லாவண்யா சவுந்தரராஜன், திரு பாவண்ணன் அவர்கள், திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், கூடியிருக்கும் தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைவருக்கும் என் வணக்கம். சமீபத்தில் நடந்து முடிந்த சென்னை புத்தக திருவிழா தமிழ் எழுத்துக்கும் தமிழ் வாசிப்புக்கும் ஒரு வியப்பு. நான் நேரடியாக பேசிவிடுவது என்னுடைய இயல்பு. ஆனால் என்னுடைய வயதின் காரணமாக சொல்ல வருவதை முன்னுக்கு பின்னாகவும் இல்லது விடுபட்டு போய்விடுமோ என்ற ஒரு எச்சரிக்கையோடு நான் பேசுவதை எழுதி கொண்டு வந்து படிக்கிறேன். அதில் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது என்று நம்புகிறேன். சமீபத்தில் நடந்து முடிந்த சென்னை புத்தக திருவிழா தமிழ் எழுத்துக்கும் தமிழ் வாசிப்புக்கும் ஒரு வியப்பு. இவ்வளவு பெரிய புத்தக திருவிழா வேறெந்த இந்திய மொழிக்கும் இருக்குமா என்ற வியப்பு. விசாரித்து அறிந்தவரை இல்லை என்பதே வியப்பு. இத்தனை நூல்களும் இத்தனை படைப்பாளர்களும், அதுவும் இத்தனை புதிய படைப்பாளர்களும் அவர்களின் புதிய நூல்களும் வேறெந்த இந்திய மொழியிலும் இருக்கக்கூடுமா என்ற வியப்பு. உலகின் பல்வேறு நாடுகளில் குடியேறி வாழும் தமிழர்கள் இயல்பாக தம் மொழியின் கொண்ட பற்று, ஆசை, ஆர்வம் காரணமாய் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அந்தந்த நாடுகளில் தமிழ் மொழி ஆர்வலர்களாலும் தமிழ் படைப்புகளின் வாசகர்களாலும் ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு இலக்கிய அமைப்புகள் ஒரு பெரும் வியப்பு. அமெரிக்கா, கனடா, மலேசியா ஆகிய நாடுகளிலும், சென்னை, கோவை, திருப்பூர் ஆகிய தமிழக நகரங்களிலும் இயங்கும் இலக்கிய அமைப்புகள் ஒரு வியப்பு. இந்த வியப்பும் பெருமையும் இந்த ரீதியாக உண்டுமா என்ற கேள்வி. தமிழ் புத்தக திருவிழா என்பது தமிழ்நாட்டின் அநேக பெருநகரங்களிலும் சிறு நகரங்களிலும் இன்று தொடர்ந்து நடைபெற்று வருவதும் பிற இந்திய மொழி நூல்களின் விழாக்கள் என்று எங்காவது இதுபோல அம்மொழி பேசும் மாநிலங்கள் நடைபெறுகிறதா என்பதும் கேள்வியே.
இல்லை என்பதே பதில். உலக நாடுகளில் இயங்கி வரும் இலக்கிய அமைப்புகளும் வாசிப்போடு நிறுத்தி கொள்ளாது தம் மொழியின் பெருமையை பாராட்டும் விதமாய் தமிழ் படைப்பாளிகளுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கும் அரிய பணியையும் தொடர்கின்றன. இப்பணி தமிழ் மொழிக்காற்றும் மகத்தான கடமைகளில் சிறுதுளி பெருவெள்ளம். அவற்றில் ஒன்றாக விளங்கும் விளக்கு இலக்கிய அமைப்பு மிகவும் பாராட்டப்படக்கூடியது. இவ்வளவு பெருமையும் பற்றும் பெறத்தக்க இம்மொழியின் பழமையும் இதன் இலக்கிய செழுமையும் 2000 ஆண்டுகளுக்கும் மேலான பெருமை கொண்டவை. கபாடபுரத்து கடல் கொண்ட அழிவிலும் மற்றொரு நகரம் தீயில் எரிந்ததிலும் அழிந்துபட்ட தமிழ் பேரிலக்கியங்கள் போக எஞ்சிய சங்க இலக்கியங்களுக்கே இத்தனை செழுமை என்றால் இம்மொழியின் பெருமையை எண்ணி வியப்பதில் வியப்பு ஏதுமில்லை. ஒரு மொழி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வியத்தகு செழுமை கொண்ட இலக்கியங்களை தன்னில் கொண்டு மேன்மேலும் செழுமை கூட்டி உயிர்த்திருக்கிறது என்னும் போது இலக்கிய செழுமையின் உச்சத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அடைந்திருக்கிறது என்றால் அவ்வுச்சத்தை அடைய அம்மொழி எவ்வளவு நூற்றாண்டுகளை கடந்திருக்க வேண்டும்? இலக்கியம் தோன்றி வளர்ந்து உச்சத்தை அடைய எவ்வளவு காலம் பிடித்திருக்கும் என்று பார்த்தால் அம்மொழியின் பழமை காலம் எவ்வளவு என்பதும் ஒரு வியப்பு. அம்மொழியாம் தமிழ் மொழியில் பிற இந்திய மொழிகளின் காவியங்களில் இடம்பெறாத ஒரு முக்கிய அம்சம் கவனிக்கப்பட வேண்டியது. இதர இந்திய மொழி காவியங்கள் பெருமன்னர்கள், அரசிகள், அரச குலங்கள், அவற்றுக்கிடையேயான பகைமை, பொறாமை, பெண்ணை கவர்ந்து செல்லல், திருமண போட்டி, காமம், சண்டை, சூதாட்டம், பெரும் போர், அதர்ம யுத்தம், இரத்த களரி என்றுதான் இருக்கின்றன. அஜாத சத்ரு, அமரபாலி ஆனாலும் சித்திரலேகா என்றாலும் அரசன் ராஜ நர்த்தகி கதைகளாகவே இருந்திருக்கின்றன. இவையவையும் ஒரு சாதாரண மனிதனை, சாமானியனை, அவனது கதையை முக்கியமாய் கொண்டிருக்கவில்லை. தமிழில்தான் இது சாத்தியமாயிருக்கிறது. எ காமன் மேன் ஸ்டோரி. ஒரு சாமானிய மனிதன், வணிகன், அவனது இல்ல கிழத்தி மற்றும் காம கிழத்தியோடான கதை 2000 ஆண்டுகால பழமையும் செழுமையும் கொண்ட காவியமாய் சிலப்பதிகாரம் தமிழில்தான் சாத்தியமாயிருக்கிறது. இக்காவியத்தில் பொறாமை, சூது, பகைமை, போர், ஏராளமான உயிர் சேதம், பொருட்சேதம் இல்லை. சிலப்பதிகார பாரம்பரியத்தில் இன்றளவும் சாமானிய சாதாரண மாந்தரை பாத்திரங்களாய் கொண்ட படைப்புகள் தமிழில் உருவாக்கம் பெற்று வரும் வியத்தகு நீண்ட இலக்கிய வரலாற்றில்தான் நானும் 57 ஆண்டுகளாய் சாதாரண சாமானிய எளிய கதாபாத்திரங்களை கொண்டு சிறுகதை, குறுநாவல், நாவல்கள் என்று புதினங்களை எழுதி வருகிறேன். எனது வெவ்வேறு சாமானிய மனிதர்களை கொண்ட பாத்திரங்களை வெவ்வேறு சூழலில் கொண்டு சலனிப்பவை. எனது படைப்புகள் பகுதி புதினங்கள், பகுதி புனைவுகள், அதாவது கட்டுரைகள் என்று இருக்கின்றன. 12 நாவல்கள், 5 சிறுகதை தொகுப்புகள் மற்றும் ஒரு குறுநாவல் தொகுதியும் 12 கட்டுரை தொகுதிகளாகும். இக்கதைகளும் நாவல்களும் சமகால சமூக சூழல்களும் அவற்றை ஒட்டி பாத்திர வார்ப்புகளை கொண்டவை. ஒரு பயிற்சி பெற்ற ஓவியன் 30க்கும் அதிகமான ஓவிய காட்சிகளில் என் ஓவியங்களை காட்சிப்படுத்தி இருக்கும் நிலையில் ஓவியக்கலையின் பல்வேறு வகைமைகள், இசங்களை, அவற்றின் வரலாறு உள்ளிட்ட நீக்கு போக்குகளை ஓரளவுக்கு அறிந்தவன் என்ற நிலையில் எழுத்து படைப்புகளிலும் நிகழும் பல்வேறு பரிசோதனைகள், மாற்றங்கள் என அறியவும் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. இருப்பினும் யதார்த்த வகை எழுத்தில்தான் என்னால் சஞ்சரிக்க ஆர்வமும் உவப்பும் நிறைவும் பெற முடிகிறது. யதார்த்த வழியில்தான் சிக்கல் இல்லாது சுதந்திரமாக சகல திசைகளிலும் போய் வர முடிகிறது. யதார்த்த வழியில்
செய்யக்கூடியவையே ஏராளமாய் இருக்கிறது என்பது என் அபிப்பிராயம். எனவே எனது புதினங்கள் யதார்த்த வடிவில் அமைந்தவையே. புதுமையும் மாறுதல்களும் அவசியம் என்பதும் மறுக்க முடியாதது. வரலாறு எனக்கு மிகவும் பிடித்தமான செல்லமான உகந்த விஷயம். எனது நாவல்களில் வரலாறு தகுந்த இடத்தில் சௌகரியமாக அமர்ந்து விடுகிறது. சமூக எல்லைகளை தாண்டி ஒரு பிரபஞ்ச மனிதனாக விட்டு விடுதலையாகி திரிவதை நான் பெரிதும் வேண்டுபவன். என் புதினங்கள் அவ்வழியில் அமைவதில் விருப்பம் உள்ளவன். எனது கட்டுரைகள் ஓவியம், சிற்பக்கலை சார்ந்தும் அவை தக்க இடங்களில் விரவியும் ஊடாடியும் எனது திரைப்பட கட்டுரைகளிலும் காணப்படுபவை. நான் திரைப்பட விமர்சகனும் அல்ல, கலை விமர்சகனும் அல்ல. இவ்விரு கலை விசாரத்தில் அங்கிங்கே அரிதாக விமர்சன ரீதியிலான போக்கும் இருந்து விடுகிறது. நான் ஒரு திரைப்பட கட்டுரையாளன், ஓவியம் சிற்பக்கலை கட்டுரையாளன். புதினங்களில் படைப்பாளி தன்னை வாசகனுக்கு நேரிடையாக காட்டிக்கொள்ளாமல் மறைந்தும் வெளிப்பட்டும் பூடகமாயும் காட்டிக்கொள்ளுவான். கட்டுரைகளில் அதே படைப்பாளி தன் வாசகர்களோடு நேர்பட பேசிக்கொண்டிருப்பான். என் இரு எழுத்து வகைமைகளிலும் நானும் அவ்விதமாகவே வாசக தொடர்பு கொண்டிருப்பவன். என்னுடைய சிறுகதைகளில் நண்பர் எழுத்தாளர் பாவண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு புதிர் இருப்பதாக அவர் ஒரு 3 கதைகளை ஒரு உதாரணத்துக்கு எடுத்து சொன்னார். இந்த எனது கதைகளில் முடிவில் இந்த புதிர் போன்ற ஒரு அம்சத்தில் அந்த கதை முடிவதை நான் இன்னும் சற்று மாற்றி அதை ஒரு ஐரணி, விளம்பனம் என்று சொல்லிக் கொள்ளுவேன். உதாரணத்துக்கு ஒரு சின்ன வரி: இவ்வளவு பார்த்தையே, இவ்வளவு செஞ்சியே, இப்போ என்ன? இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கொஸ்டின், ஒரு அரூபமான ஒரு கேள்வி. இதுதான் விளம்பரம். இப்படியெல்லாம் நடந்தது, ஆனால் அப்படின்னு ஆகவில்லை. இவ்வளவு பேசினியே, இப்போ என்ன ஆச்சு? இது கொஸ்டின், இது கேள்வி, இது அரூபமான கேள்வி, அப்ஸ்ட்ராக்ட் கொஸ்டின். இதுக்கு பதில் அப்ஸ்ட்ராக்டாக வந்துடும். அதான் இவ்வளவு பேசினியே, இப்போ என்னாச்சு? அதுதான், அவ்வளோதான் என்னுடைய கதை. என்னுடைய சிறுகதை அதனுடைய ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஒரு ஃபார்ம் சொன்னால் அவ்வளவுதான். ஒரு அரூப கேள்வியை ஒரு அரூப பதிலோடு உள்ளிட்டது என்னுடைய பல சிறுகதைகள். என் படைப்புகளுக்கு இன்னும் வெளிச்சம் போதாது என்று நினைக்கிறேன். உள்ளூரிலேயே நிறைய வாசகர்களுக்கு இன்னும் என் படைப்புகள் சரிவர அறிமுகமாக இருக்கவில்லை என்று நினைக்கிறேன். அத்தகைய வாசக பெருமக்களுக்கு அவர்கள் இங்கிருந்தாலும் சரி, அமெரிக்காவில் வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த விளக்கு விருதளிப்பின் மூலம் ஓரளவுக்கு வெளிச்சம் கிட்டியிருக்கலாம் என்று என்னும் அளவுக்கு எனக்கு ஒரு ஆசுவாசம் ஏற்படுகிறது. விளக்கு விருது வழங்கிய அமெரிக்க வாழ் தமிழ் வாசக பெருமக்களின் விளக்கு அமைப்பிற்கு என் அன்புமிக்க நன்றிகள். என்னை பற்றி இங்கு அறிமுக உரை நிகழ்த்திய விளக்கு அமைப்பின் செயலர் திரு சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும், விளக்கு அமைப்பின் தலைவர் திரு கோபாலசாமி அவர்களுக்கும், விளக்கு அமைப்பின் தமிழக பொறுப்பாளர் திரு வெற்றிவேல் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இவ்விளக்கு விருதை உளமுவந்து ஏற்றுக்கொள்ளும் எனது படைப்புகள் பற்றி சிறப்பான கட்டுரைகள் வாசித்த திருமதி லாவண்யா சௌந்தரராஜன், திரு கோபாலகிருஷ்ணன், திரு பாவண்ணன் அவர்களுக்கும் என் உளங்கனிந்த நன்றிகள். இந்த கூட்டத்தில் குழுமியுள்ள வாசக பெருமக்களின் வருகை பங்களிப்புக்கு என் நன்றிகள். வணக்கம். மிகச்சிறந்த ஏற்புரையை அளித்திருக்கிறீர்கள் ஐயா. கோரிக்கைக்கு இணங்க பாடலும் பாடியிருக்கிறீங்க. மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது அமைப்பின் மூலமாக விளக்கு இலக்கிய அமைப்பின் செயலாளர் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள்
நன்றியுரை அளிக்க வருகிறார்கள். சிவா அல்லது மயிலாடுதுறை சிவா, அவர் ஊருக்கு தகுந்த மாதிரி பேர் மாற்றுவார். அவரால் வர இயலவில் அவர் வந்து இந்தியாவில் இருக்கும்போது பேர் அவர் வாஷிங்டன் சிவா, அமெரிக்காவில் இருக்கும்போது பேர் மயிலாடுதுறை சிவா. அவரால் வர முடியவில்லை, மயிலாடுதுறையில் இருக்கிறார். இன்று வர முடியவில்லை அவரால். வாஷிங்டன் சிவா மயிலாடுதுறையில் இருக்கிறார். அதுக்காக இப்போ நான் நன்றியுரை சொல்லிடுறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். அதனால் முதலில் நாங்கள் அளித்த விருதுகளை ஏற்றுக்கொண்ட எழுத்தாளர்கள் திருமதி வைதேகி ஹெர்பர்ட் அவர்களுக்கும், எழுத்தாளர் திரு விட்டல் ராவ் அவர்களுக்கும் விளக்கமைப்பின் சார்பாக நன்றிகள். இரண்டாவதாக, இவர்களை கண்டுபிடித்து எங்களுக்கு காட்டியமைக்கு நடுவர்கள் எழுத்தாளர் மோகன், ஆய்வாளர் முனைவர் வா கீதா, மொழிபெயர்ப்பாளர் சண்முகசுந்தரம் ஆகிய 3 நடுவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த ஆண்டு மட்டுமல்ல, கடந்த 3 ஆண்டுகளாக அவர்கள் நடுவர்களாக இருந்து பணியாற்றி அவர்களுடைய பணி இந்த ஆண்டோடு முடிவுறுகிறது. சிறந்த தேர்வுகளை கொடுத்து விளக்கமைப்பை மேலும் புகழடைய செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. அடுத்து, இன்று விருதாளர்களை பற்றி ஆய்வுரை வழங்கிய மனோஜ் அண்ணாதுரை அவர்கள், கவிஞர் குட்டி ரேவதி அவர்கள், எழுத்தாளர்கள் லாவண்யா சுந்தரராஜன், எழுத்தாளர் கோபாலகிருஷ்ணன், எழுத்தாளர் பாவன் ஆகியோருக்கும் மிக்க நன்றி. இவர்கள் அனைவருடைய பேச்சுகள் சங்க காலத்திலிருந்து இன்று வரை 21ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் வாழ்க்கையை, உலக வாழ்க்கையை அங்கங்கே தொட்டு காட்டி சென்றது. அதற்காக எங்கள் நன்றி. இறுதியாக, இவ்வளவு நேரம், அதாவது 9 மணி ஆகிவிட்டது, 3.5 மணி நேரம் தொடர்ந்து 3 அமர்ந்து இங்கு பொறுமையாக இருந்து கேட்டு எங்களுக்கு ஊக்கமளிக்கும் வாசக பெருமக்களுக்கு நன்றி. கடைசியாக, இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கும் படப்பிடிப்பாளர்களுக்கும், குறிப்பாக ஸ்ருதி டிவி நிறுவனத்திற்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. கடைசியாக, இன்னும் ஒவ்வொருத்தரும் கடைசி சொல்லிட்டே இருக்கிறேன். அப்போ நான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது எனக்கு. திரு வெற்றிவேல் அவர்தான். வெற்றிவேலுக்கு முன்பு திரு ரங்கராஜன், வெளி ரங்கராஜன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். வெளி ரங்கராஜன் அவர் நீண்ட காலமாக விளக்கமைப்பின் தமிழக பொறுப்பாளராக இருந்து நடத்தி வந்தார். கடந்த 10 ஆண்டுகளாக வெற்றிவேல் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக மதுமிதா தான் வந்து MC, அது மாஸ்டர் ஆஃப் செரிமோனியாக நடத்தி வருகிறார். அவர்களுக்கும் எங்கள் நன்றி. இதோடு இந்த விழாவை நிறைவு செய்யலாம், முடிச்சிடலாம்.